அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பருப்பே இல்லாமல் சாம்பார் வைக்கலாமா? எனக்குமே பார்த்திங்கன்னா இந்த கடையிலலாம் விற்கும்ல இட்லி சாம்பார், அது ரொம்ப பிடிக்கும். அது எப்படி வீட்டில் செய்து எனக்கு தெரியாது. நம்ம என்ன தான் சாம்பார் வச்சாலும் அந்த டேஸ்ட் வராதுல்ல. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. 2 பெரிய சைஸ் வெங்காயம், 4 தக்காளி, நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்திருக்கேன். அதோட ஒரு 5 பச்சை மிளகாய் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். கொஞ்சமாக மஞ்சள் பொடி, அது முழுங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு குக்கரில் விசில் விட்டுட்டு ஒரு 4-5 விசில் விட்டேன் நான். நல்லா மசிய வெந்து வரட்டும். இதுக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா தேவையே கடலை மாவு தான். கடலை மாவு வந்துட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது வெந்துருச்சா, இதில் இருக்க தண்ணி இருக்கும்ல, அதை இருத்துட்டு உங்கள் வீட்டில் மத்து இருந்துச்சுன்னா மத்தில் கடைஞ்சிக்கோங்க. இதுவே பார்த்தீங்கன்னா ஒரு சிஸ்டர் செஞ்சுருந்தாங்க. அதை பார்த்து தான் நான் ட்ரை பண்ணேன். ரொம்பவே நல்லா வந்துருந்துச்சு. இப்போ நல்லா அதை மசித்ததுக்கு அப்புறமா இப்போ தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுந்த பருப்பு, ஜீரகம், வரமிளகாய், கருவேப்பிலை போட்டுட்டு அது வெடித்ததுக்கு அப்புறமா கொஞ்சமாக வந்துட்டு சாம்பார் பவுடர் ஆட் பண்ண போகிறேன். காரம் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இதில் நான் மிளகா பொடி அந்த மாதிரி எதுவும் ஆட் பண்ணலை. பச்சை மிளகா, சாம்பார் பொடியோட காரம் தான். இது எண்ணெயில் ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே நல்லா வதக்கி விட்டுட்டு, அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கி விடுங்க, இல்லைன்னா கருகி போயிடுமா. அதனால தான். இப்போ நம்ம மசிச்சு வச்சுருக்கோம்ல தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாலாம் போட்டு அதை ஊற்றிட்டு, அது வேக வச்ச தண்ணியும் ஊற்றிட்டு ஒரு 2 சொம்பு அளவுக்கு தண்ணி ஊற்றணும். பார்க்கும்போதே பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக தண்ணி ஊற்றணும் வந்துருச்சு. அதெல்லாம் நம்ம ஸ்டைலுக்காக பேசுறது இல்லைங்க. நம்ம புள்ள வந்துட்டு சத்தம் போட்டுருமோ கத்திருமோன்னு சொல்லிட்டு கடகடன்னு பேசும்போது அப்படியே ப்ரொனன்சியேஷன் மாறிடுறது. தப்பாக எடுத்துக்காதீங்க. இப்போ வந்து கடல் மாவு நல்லா கரைச்சிக்கலாம். அந்த தண்ணியில் வந்துட்டு உப்பு போட்டிருக்கேன். கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாம். இது ஊற்றும் போது தனியாக வந்துடுமோ, தரலையாக வந்துடுமோ அந்த மாதிரி நினைக்க தேவையில்லை. அதே மாதிரி தான் சிஸ்டர் சொன்னாங்க. அதே மாதிரி வரலாம் கிடையாது. நல்லா ஒரு 2 to 3 மினிட்ஸ் இந்த மாதிரி கொதிக்க விட்டுட்டேன். கொதிக்கும் போதே பார்த்திங்கன்னா நல்லா வாசனையாக இருந்துச்சு. உங்களுக்கு பெருங்காயம் கூட ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வீட்டில் பெருங்காய ஸ்மெல் அவ்வளோவா பிடிக்காது, அதனால் அதை நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். ஒரு 2 to 3 மினிட்ஸ் கொதிச்சதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருக்கோம்ல கடல மாவு, அதை ஊற்றிட்டு கை விடாமல் இந்த மாதிரி கிளறிக்கிட்டு ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் கிளறினா போதும். ரொம்ப போட்டு கிளறணும் அப்படிலாம் அவசியம் கிடையாது. நல்லா மலமலன்னு கொதிக்கட்டும். இப்போ உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. செம்ம சூப்பராக இருந்துச்சு. ரோட்டு கடை பார்த்தியா, எனக்கு என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி ரோடு அந்த மாதிரி ஸ்டாப் ஆயிடுது. அந்த ரோட்டு கடையிலலாம் சாப்பிடுவோம்ல, அதை விட செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. கடைசியில் கொத்தமல்லி தழை தூவி இறக்கணும்னு வைங்களேன், சூப்பரான பருப்பு இல்லாத சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அஃப்ரீனுக்கு வந்துட்டு இதில் நெய் ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும். அதாவது இந்த பருப்புலேயே இந்த நெய் ஃப்ளேவர் பிடிக்குமா, சரின்னு சொல்லி கடைசியில் வந்துட்டு இது வந்துட்டு ஆப்ஷனல் தான். கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கிட்டேன். நெய் ஊற்றுனதும் போதும், செம்ம டாப்பு டக்கராக இருந்துச்சுங்க. அப்புறம் என்ன, நல்ல பூ மாதிரி இட்லி அவிச்சு அது மேலே அப்படியே முங்க சாம்பாரை ஊற்றி சாப்பிட்டு தான் பாருங்களேன், சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க.